பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மகர ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க. மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இந்த ஏழரை சனி மூலமாக உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே இருந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமும் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த 2025 9 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறதே கடந்த மார்ச் மாதத்துடைய முடிஞ்சாலுமே கூட நாங்கள் இன்னுமே ஏழரை சனியில் இருக்க மாதிரி தான் சாமி எங்கள் வாழ்க்கை இருக்குது, ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டா ரொம்பவும் நரக வாழ்க்கையில் வாழ்கிற மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஏழரை சனி முடிஞ்சுமே நாங்கள் ஏன் இன்னும் அதே மாதிரி இருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நகர்வு அப்படிங்கிறது படிப்படியாக உயரப்போகுதுங்க. இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த
ஐப்பசி மாதத்திலிருந்து குருவுடைய வக்ர பயிற்சியும் சனியுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த 4 பயிற்சியும் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்திலிருந்து உங்களுக்கு முழுமையாக தொடங்க போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த 7 சனி மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2025 கடைசி 3 மாதங்களும் 2026 முதல் 3 மாதங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் மகர ராசிக்கு கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது மட்டும்தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா அது அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் அடைய போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் MBA முடிச்சிருப்பீங்க, MCA முடிச்சிருப்பீங்க, BComலாம் முடிச்சிருப்பீங்க, நீங்கள் நல்ல டிகிரி எல்லாமே படிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே கூட வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு IT ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. நீ அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்கள் கூடயே வேலைக்கு வந்திருப்பாங்க, இல்லை உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய அதிகமான சம்பளம் எல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது ஆயிருது. ஆனால் ஆண்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா மகர ராசியில் ஆண்களாக பிறந்தோம், வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட இந்நேரம் கல்யாணமாவது ஆயிருக்குமே. வயசு 30 ஆகி போச்சு, 33, 35, 38 ஆயுமே இன்னுமே நாங்கள் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம், செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்க மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய இன்னொரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும்.
பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால அடிக்கடி காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து தடையாகவே இருந்திருப்பாங்க. உங்கள் காதலுக்கு வேறு கேஸ்டாக இருக்குது, நல்ல வசதி இல்லை, நல்ல வேலை இல்லை, ஏதாவது ரீசன் சொல்லி எப்படி தட்டி கழிக்க முடியுமோ அதை அப்படி தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வரும் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த குடும்ப உறவை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும். அதிசார குருவால் ராசிக்கு குரு பார்வை கிடைக்க போகுதுங்க. மகர ராசிக்கு மிக அற்புதமான நல்ல மாற்றங்கள் தெரியும். எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். புதிய முயற்சிக்கான பலன்கள் உடனே தெரியும். முன்னேற்ற பாதையில் நிலவிய தடைகள் விலகும். இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யும்படியாக வருமானம் கூடும். குடும்ப பிரச்சனைகள் விலகி நிம்மதி கூடும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் செய்து மகிழ்வீங்க. கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும். பதவி உயர்வு உத்தியோக உயர்வு தானாக கிட்டும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு உபரி லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். வாழ்க்கை துணையின் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சீராகும். இடம் பூமி வாங்கும் முயற்சிகள் கைகூடும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் செலவால் மன சஞ்சலம் மனக்குழப்பம் உருவாகும். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது நன்மையை பயக்கும். பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் சிறிது கடன் வாங்கவும் நேரிடும். பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இளைய சகோதரர்களால் உதவிகள் உண்டு. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. தற்காலிக பணியில் இருப்பவர்களின் பணி நிரந்தரமாகும். பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சற்று சோர்வு ஏற்பட்டாலும் கணவரின் அன்பும் உற்சாகமும் அவங்களுக்கு புத்துணர்வை தரும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாகம் தருவதாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க. மகராசிக்காரங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் வேலையில் பொறுமை இருக்கும், பொறாமையும் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்கள் திறமைக்கேற்ற உயர்வு உண்டாகும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உயர்ந்த நிலை ஏற்படும். பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக நடந்து பண வரவு அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த மன சங்கடங்கள் நீங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு சோர்வு இல்லாமல் வேலை செய்ய வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைத்து வெற்றி அடைவீங்க. புதிய முதலீடுகளில் தைரியமாக இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்ல கலந்த பலன்களை
உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ராகு 2ஆம் இடத்துல இருப்பதால் வாக்கு சாதுரியத்தால் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பீங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தொழில் போட்டியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆசிகள் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னா 8, 2. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான். உங்களால் முடிஞ்சதுன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடியாத பட்சத்தில் நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க. தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் ஒரு பாடல் சொல்கிறேன். அது 27 முறை பாராயணம் செய்யணுங்க. பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தையுமே நியாயங்கள் தவறாமல் நேர்மையாக பூ உலகில் பலனளிக்கும் புண்ணியனே சாய்மகனே அருள் தருவாய் போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை தினமும் காலையில் 27 முறை பாராயணம் செஞ்சுட்டாங்க. அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்கணும். முடியாத பட்சத்தில் 9 முறையாவது செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பலன்கள் நன்றாக இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.